ஏங்க வைகை டேம்ல குளிச்சு பாருங்க, சொர்க்கம். வாங்க பண்பாளன். என்ன பாண்டி நெடுக்கிட்டு வந்துட்ட? பின்ன வளராம பண்பாளன் என்ன விஷயம்? இல்லை நம்ம தொழில் சும்மா தானே, வெள்ளம் போலீஸ்காரன் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் கட்டுக்கிறது நாள் இல்லை. ஏன் நம்ம சின்ன சின்னதாக பண்ணணும்? மதுரைக்கு ஒரு 4 பேர் சரக்கு அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கலாம், லம்பா ஒரு அமௌண்ட்டை பார்த்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம்பியா, கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியல. நீங்கள் ஏன் அலையிறீங்க? பாண்டி ஒருத்தன் பார்த்தாதா? சொல்லுங்க, நான் ஒன்று நின்று பார்த்துக்கிறேன். என்னடா பாண்டி? ஆமாம்மா, இந்த வருஷம் டேம்ல தண்ணி ஏறி விவசாயம் போயிடுச்சு, நமக்கும் பசிக்கும்ல. ஏன்னா யோசிக்கிற பண்ணிடலாம்ண்ணே. சரி, காட்டு கருப்பட கேட்போம். அது நம்ம முப்பாட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, பூ போட்டு பாரு. எப்ப காட்டுக்கருப்பா, என் பிள்ளைங்க 2 தாகத்தோட வந்திருக்கு. பூமியை கிட்டி பார்த்தா தங்கமில்ல, வானத்தை ஏற்றி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. காணல் நீரை பிடிக்க முடியல, கடல் நீரை குடிக்க முடியல. லாபமும் இல்ல, நட்டமும் இல்ல. என் பிள்ளைங்க 2 ஏதோ தொழில் பண்ணலாம்னு வந்திருக்கு. அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்டா காட்டுக்கருப்பா. என்ன வாக்கு வந்திருக்கு பார்த்து சொல்லு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? உங்க பிசினஸ்ல என்ன பார்ட்னரா சேர்த்துக்கணும். டேய், இந்த பிசினஸ் நீ செட் ஆக மாட்டடா. என்ன பெரிய பிசினஸ்? என்ன கஞ்சா பிசினஸ் பண்ண போறீங்க? ஏங்க என்ன சேர்த்துப்பிக்கல மாட்டீங்களா? உனக்கு பூசா தொழில் இருக்குல்ல, அதை பார்க்க முடியாண்டா. ஏப்பா ஏய், இவன் இல்லப்பா பூசாலி, நான் தான் பூசாலி. இவன் பாட்டுல பொங்கச்சோத்திலையும் பங்கு கேட்கிறியா, வாழைப்பழத்திலையும் பங்கு கேட்கிறியா? இவனை எங்கிட்டாச்சும் வேலைக்கு கூட்டு போங்கப்பா. என்னைய போட்டு உசுர வாங்குறான். சரி சரி, உன்னை சேர்த்துக்கிறோம். இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வெளியே போக கூடாது. அப்புறம் இங்க நடக்கிறத வெளியே சொல்லிடக்கூடாது. கருப்ப முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். இது கருப்ப மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், உங்க மேல சத்தியம். என்ன சொல்றீங்க? கருப்ப என்ன உத்தரவு கொடுத்துக்கான் பாரு, பாத்துருவோம். கருப்பா புஷ்பு ஆசை பாருங்க, வெள்ளப்போ. அப்பா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்ப ஆரம்பிச்ச வேண்டியதா? கிளம்புவோமா? கிளம்புவோம், கிளம்புவோம். வாங்கப்பா. என்ன பாண்டி, என்ன பிசினஸ் சொல்லவே இல்ல? எது கரும்பு தோட்டத்துக்கு கூட்டு வந்த? பாண்டி, என்ன கொட்டுக்காரங்க கராட்டுக்காரங்களா வந்திருக்காங்க? ஏதோ கலை நிகழ்ச்சி பண்ண போறோமா? விருந்து எனக்கா? போ போ, உனக்கே தெரியும் பாரு. என்ன இத்தனை தண்டி கரும்பா இருக்கு? இப்படி ஒரு முரட்டு கரும்பு நான் பார்த்ததே இல்லப்பா. ஏ வென்று, இது மூங்கில்ரா. ஓ, மூங்கில் பிசினஸா? ஏய், அவன்கிட்ட கூட அவன் வெட்டி வேலைய ஆரம்பிக்கட்டும். அவன் ராசி அப்படின்னு பாப்போம். ஐ அம் குந்து. ஹாய், பிசினஸ் பார்ட்னர். நைஸ் மீட் யூ. தேங்க் யூ. ப்ளீஸ் டேக் யூ. கருப்பா, என்ன கருப்பாவது விழுது? என்ன கஞ்சா மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல, கஞ்சாவே தான். அட பாவிங்களா, கஞ்சாவா? ஆஹா, எவ்வளவு தொழில் பக்தியா வேலை பார்க்கறாங்க. ஏய், நீங்களாம் கஞ்சா கருத்த கும்பலாடா? ஆமா, உன் முகரை பார்த்தப்ப நான் சந்தேகப்பட்டேன். ஆளு மண்டையும் என்னெல்லாம் இந்த வேலை பார்க்க முடியாதுப்பா. வாங்கடா நொன்னையில. டேய் நில்றா, கருப்ப முன்னச்ச கால பின் வைக்க மாட்டான்டா. ஹேண்ட்ஸ் அப். திரும்படா. ஏய் ஏய், நிறைய இங்கிலீஷ் பட பாப்பியா? ஆமாப்பா. கஞ்சா கடத்தலுக்குனே கச்சிதமான உடம்ப கடவுள் உனக்கு கொடுத்துருக்கான். தொழில் நீ டாப்பா வருவ. கட்ட பிரபச்சாரி உடம்ப யார கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குடா. கருப்பா இருப்பா. இந்த பஞ்ச் போர்லாம் போடுறீங்க, கஞ்சாவோட சும்மலே வெளியே போயிடக்கூடாது. போச்சுனா நீ உள்ள போயிருவடா. திரும்ப போடுறா. சரியா உள்ளனோல. ஆடாம நில்றா. என்ன போலாமா? சட்டை எப்பரா இருக்கு? நல்ல ரோஸ் கலர்ல சிலுக்கு சட்டையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னே. அட பிக்காளி பையில சட்டை லூசா இருக்கா டைட்டா இருக்கான்னு கேட்டேன். அப்படியா? பார்சல் ரெடி. கட்டுச்சோத்த தூக்க ஆள் வேணுமே. ஆதிசிவன் கோயிலிலே ஆகாச பந்தலிலே இலும்பு சங்கா தொங்க. சிக்கிருச்சு. ஓ மங்கம்மா பாட்டு, எங்க போறீங்க? களை எடுக்க போறோம். களை எடுக்க போனா எப்படி தருவாங்க? வடகாப்பி தருவாங்க, 10 ரூபா தருவாங்க. எங்கிட்ட ஒரு வேலை இருக்கு, வாரீங்களா? என்னடா பாண்டி வேலை? நிறுத்து. நீ பாடுறத கேட்க முடியல, நான் பாடுறத சகிக்க முடியல. ஆளுக்கு 100 ரூபா தரேன். ஒரு வேலை இருக்கு, வரீங்களா? ஏய், உள்ள தூக்கி போடுறா. அன்னைக்கு ஒன்றை கட்டுறா. இதெல்லாம் என்னதுடா? கட்டுச்சோராத்தா?
ஏண்டா கஞ்சா கடத்துறதுக்கு கம்மி விலையில ஆள் சேர்க்குறீங்களா? விடு விடு விடு, கண்டுக்காத. எப்பா அதை நல்லா இறுக்கி காட்டுங்கப்பா அதை. என்ன பொழப்பு. என்னடா பான்ஸ் போடுற ஆளையே தூக்குது? திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? வசந்த விழாக்கு பத்திரிக்கை கொடுக்க போறேன் சார். எனக்கெல்லாம் பத்திரிகை கிடையாதா? இங்க ஒரு பத்திரிகை கொடு. சீக்கிரம் சீக்கிரம். வீட்டு வாடகை வந்துருச்சு. ஓசி ஓசி பாசி. ஏய், இவன் அப்ரண்டிஸா? ஓவர் ஆக்டிங் வாயிடா பண்றான். உனக்கு. சரி, அவன் சார்பா இன்னொரு பத்திரிகை கொடு. சின்ன வீட்டு வாடகையும் ஏ வந்துருச்சு. பாண்டியா, அங்க என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க கண்டக்டரோட? கண்டக்டரா? வா சீக்கிரம். டேய். பிச்சோர கொண்டு போணும்டா வா. வாடா டேய். கட்டு சோத்துலியமா? பத்திரிகை எல்லாம் பத்தாது, மொத்தமா கொடு. போ. சும்மா போ. கேளு. அத ஓசி பாசி ஓசி இது என்னடா பத்திரிகை? இது தினத்தந்தி சார். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு. ஏய், மாட்டிக்காம போங்கடா. தொண்டையில முளைச்சிருக்கல. கிறுக்கு பாட்டி, உன்னால 10 பத்திரிக்கை நட்டம் தெரியுமா? அத விடுறா. போலீஸ்கார ஏறுறான் இறங்குறான். இந்த இறங்கி போறேன் பாரு. ஏ லந்து பிடிச்ச பாட்டி, கண்டக்டரை போலீஸ்காரன்ற, போலீஸ்காரன் கண்டக்டர்ன்ற. உன்னை முதல்ல ஊருக்கு கூப்பிட்டு போய் கண்டக்டரை கூப்பிட்டு கண்ணில் இருக்க புறைய எடுக்கணும். ஏ பஸ் வந்துருச்சு, எல்லாம் ஏறு ஏறு ஏறு. என்னடா போயிருந்த? என்ன எதுன்னு பதறி போயிட்டோம்டா. போன் போட சொன்னல. போனோம் வா உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க போங்க உள்ள போ. வர நான் சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லடா நீ. கோவப்படாதீங்க மாமா, அதான் முடிச்சிட்டோம்ல. நல்ல தொழில். ஆமா, நல்ல இடத்துக்கு தான். ஊர்ல எவ்வளோ ஒருத்தன் நம்மள பொண்ணு கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் தான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியும் ஆட்டுற மாதிரி நம்ம கிட்ட நல்லவன் வேஷம் போட்டு நம்மளே போட்டு கொடுக்குறான். பாருங்க. எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் மாமா சந்தேகமா இருக்கு. அப்போ அவனை தூக்கிடலாமா? ஏன் மாமா, மதுரை எஸ்பி ஆபீஸ்ல யார் இருக்கா? நம்ம பூச்சிப்பட்டி சகாதே இப்படி பணத்தை தள்ளி விட்டா அப்படி தூக்கி போட போறாங்க. மாமா, அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியா மாத்தி விட்டுறணும். கண்டிப்பா தூக்கிடுவோம். அவன் நான் ஒரு ஆளுன்னு வட்ட வணக்க வைக்க. ஏ கபுலி, வணக்கம் இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கீங்களா? நீ பண்ணதுக்கு நல்லா இருப்பாங்க. நீ பண்ற தப்பு ரொம்ப வருத்தப்பட போறீங்க. எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பேன் நான். கடைசியில என்னையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களே. போலீஸே தூக்குற அளவுக்கு புலிமாமனுக்கு பவர் இருக்காடா? இப்பதான் திட்டம் போட்டோம், அதுக்குள்ள தூக்கிட்டோன்றான். போலீஸ் என்ன போலீஸ்? புலிமாமி நடத்தாருன்னா போலீஸ் ஸ்டேஷனை தூக்கிடுவார்ல. இப்படியே இருக்கட்டும், ஊர்க்காரங்க முன்னாடி கெத்தா இருக்கணும். நாங்க நினைச்சா கவர்னரே மாத்துவோம், ஒன்ன மாத்த மாட்டோமா? அப்படியா? நாங்க ஒரு ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு வெயிட் ஆனாலும் தூக்கிடுவோம்ல. எப்படிடா? அது அப்படிதான் மாமா. தூக்குவீங்கடா தூக்குவீங்க. உங்க எல்லாத்தையும் தூக்க ஒரு ஆள் வந்திருக்கு. அடுத்து இந்த ஸ்டேஷனுக்கு வர போறது யாரு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் லைலா.